சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான இளம் பெண் அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. மரணத்தையே பரிசாக கொண்டு வந்த அந்த மர்ம நபர் யார்? லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து கொண்டிருந்த போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை ஈவிரக்கம் இன்றி சுட்டு தள்ளிய காட்சிதான் இது. கையில் அழகான பொம்மையுடன் ஒரு குழந்தையைப் போல சுட்டியாக சாட்டிங் செய்து கொண்டிருந்தவரின் உயிர் அந்த ஒரே நொடியில் பறிபோயிருக்கிறது. கொல்லப்பட்டவர் 23 வயதான வலேரியா மார்கெஸ் மெக்சிகோ நாட்டில் உள்ள ஜாலிஸ்கோ மாகாணத்தைச் சேர்ந்தவர். தன்னை சோஷியல் மீடியா பியூட்டி இன்ஃப்ளூயன்சராக அடையாளப்படுத்திக் கொண்ட வலேரியா அவருடைய இன்ஸ்டாவிலும் டிக்டாக்கிலும் எக்கச்சக்கமான பியூட்டி டிப்ஸுகளை பகிர்ந்து வந்துள்ளார். வலேரியாவின் அழகிலும் அறிவிலும் மயங்கி 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தை ஃபாலோ செய்திருக்கிறார்கள். மாடலிங் துறையிலும் அதீத ஈடுபாடு காட்டிய வலேரியா சில ஆல்பம் பாடல்களிலும் கதாநாயகியாக நடித்து ஃபாலோவர்ஸ்களை வைப் செய்ய வைத்திருக்கிறார். மேலும் ஜாப்போபான் பகுதியில் பிளாசம் தி பியூட்டி லான்ச் என்கிற பெயரில் அழகு நிலையத்தையும் நடத்தி வந்துள்ளார். தினமும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி, விதவிதமான போஸ்ட், சில பல அப்டேட்ஸ் என சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இயங்கி வந்த வலேரியா சம்பவம் நடந்த மே 13ஆம் தேதியன்று அழகு நிலையத்தில் இருந்து டிக்டாக் லைவில் தோன்றியுள்ளார். பல ஊர்களில் இருந்து ஃபாலோவர்கள் தனக்காக அனுப்பிய கிஃப்ட் பாக்ஸுகளை அன்பாக்சிங் செய்து காட்டியபடி லைவில் ஜாலியாக உரையாடியுள்ளார் வலேரியா. அப்போது ஃபாலோவர்ஸ்களிடம் சில மணி நேரத்திற்கு முன்பு தன்னை தேடி சில ரசிகர்கள் இங்கு வந்ததாக சக ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார். அவர்கள் தனக்காக விலை உயர்ந்த பரிசு பொருளை கொண்டு வந்ததாகவும், ஆனால் நான் வெளியே சென்றுவிட்ட காரணத்தால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதாக தெரிவித்துள்ளார். அந்த நபர்கள் திரும்பி வர வேண்டும் என நான் எதிர்பார்க்கவில்லை என வலேரியா கேஷுவலாக உரையாடி கொண்டிருந்த போதே அவருடைய அழகு நிலையத்திற்குள் ஒரு மர்ம நபர் கையில் கிஃப்டோடு நுழைந்துள்ளார். இதனை கவனித்ததும் வலேரியா அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார்கள் என லைவில் இருந்த ஃபாலோவர்களுக்கும் அப்டேட் கொடுத்துள்ளார். வலேரியா நேரலையில் பேசிக் கொண்டிருப்பதை கவனிக்காத அந்த மர்ம நபர் ஹே வலே என செல்லமாக கூப்பிட்டதும் அந்த இளம் பெண்ணும் ஆமாம் அது நான் தான் என ஆமோதித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த டிக்டாக் லைவ் வீடியோ மியூட் செய்யப்பட்டிருக்கிறது. கிஃப்ட் கொடுப்பதற்காக வந்த மர்ம நபர் திடீரென வலேரியாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதில் தலை, கை, மார்பு என 3 இடங்களில் குண்டு பாய வலேரியா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். வலேரியா உயிரிழந்த பிறகு அவருடைய செல்போனை ஒரு பெண் கையில் எடுத்து வீடியோவை நிறுத்தியிருப்பதும் லைவில் பதிவாகி இருக்கிறது. அந்த காணொளியில் ஒரு பெண்ணின் முகம் பதிவாகி இருப்பதையும் ஃபாலோவர்ஸ் கவனித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை கொண்டு கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் நடந்திருப்பது ஃபெமிசைடாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஃபெமிசைட் என்பது பாலின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கொலைகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சொல். வரதட்சணை கொடுமை, கௌரவ கொலை, பாலியல் வன்கொடுமைகள் போன்றவற்றால் தினமும் மெக்சிகோ நாட்டில் 100கணக்கான பெண்களும் சிறுமிகளும் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. சென்ற 2024 அக்டோபர் மாதம் முதல் 906 கொலைகள் பதிவாகியுள்ளதாக தரவு ஆலோசனை நிறுவனமான டி ரிசர்ச் தகவல் வெளியிட்டுள்ளது. மெக்சிகோவில் நிலவி வரும் பொருளாதார உறுதியற்ற தன்மை, அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் காரணமாகத்தான் இதுபோன்ற ஃபெமிசைட்ஸ்களை அரசாங்கத்தால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வலேரியா சுட்டுக் கொல்லப்பட்ட பகுதிகளில் அதிகமாக சட்டவிரோத கேங் ஆக்டிவிட்டீஸ்கள் நடப்பதாக அமெரிக்காவில் உள்ள ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. வலேரியா மார்கெஸின் கொலை மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை சம்பவங்களுக்கான எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதால் தற்பொழுது பெண் பாதுகாப்பை வலியுறுத்தி பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலேரியாவின் மரணம் மெக்சிகோ நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை தற்போது ஆழமாக எழுப்பியுள்ளது. இன்னும் இந்த வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்ட களத்தில் இறங்கியுள்ளதால் அரசாங்கம் இந்த வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. விரைவில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வலேரியா கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய சமூக வலைதள பக்கத்தை தொடர்ந்து அதிகமானவர்கள் ஃபாலோ செய்து வருவதும்
கவனத்திற்கு உரியதாக மாறியுள்ளது. வலேரியா கொலைக்கான முழு காரணமும் இந்த வழக்கில் கொலையாளிகள் கைதான பிறகே வெளிச்சத்திற்கு வரும்.